கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 15/3/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் வளைக்க நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபையானது இவருடைய வாழ்க்கையில் பழுகி பெருகட்டும். இயேசு கிறிஸ்து செஞ்சின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவ மகிமினாலே நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. சமாதானம் சந்தோஷம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. பாகமம் 28:14 கர்த்தருனை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவரை நீர் உயர்ந்த அடைக்கல் வைங்க, சகல நன்மையுமே கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/3/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் எப்போதும் உண்டாகும்படி செய்யுங்கப்பா. உடைய நன்மையானது தேசத்தில் இருக்கட்டும், உடைய கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரை வருகிற தேர்தலில் நல்லாட்சி நீர் நிலைநிறுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரம் தேர்தலில் மத்தியில் இருக்கட்டும் அப்பா. தீமைகள் ஒன்றும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்த நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.